மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடையுங்கள். மனமே ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக கேடுகட்ட சிந்தனையிலே இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் முழுவதும் பணம். நம்ம எதாவது கிட்ட போயிட்டோம்னா இவன் ஏதோ நம்மகிட்ட இருந்து பணத்தை எடுக்க வருவானோ, இந்த பைத்தியம் இருக்கும் பாரு. எதோ கிட்ட போனோம்னா அவங்கள தொடச்சி சுத்தம் பண்ணி தலைமுடியை சீவி நல்லா புது ட்ரெஸ்ஸு போடணுன்னு இந்த யூடியூப் வீடியோலாம் போகிறாங்களே, அப்படி கிட்ட போனோடனே விரட்டும், என்கிட்டேருந்து எதையோ எடுத்துக்க போகிறான்னு. அதே மனநிலை தான் அவங்களுக்கு. நம்ம அவங்ககிட்ட நல்லா அன்பாக பழக போனோம்னா நம்மகிட்ட சொத்தை பிடுங்க போகிறோனோ, அவன் காரியம் இல்லாமல் கிட்ட வர மாட்டேன் அப்படின்னு. அப்படியே பைத்தியக்காரன் வீடு எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு. என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் அதே தான். இப்போ இன்றைக்கி பவுல் என்ன சொல்கிறார் பார் கலாத்தியரில், பிரஜாதியில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராக இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளாலே மனுஷன் நீதிமாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படி. ஒன்று கிரியையும் வேணும், இன்னும் கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் வேணும். அதான் ரொம்ப பவுல் தெளிவாக சொல்வார். விசுவாசம் உனக்கு இருக்குது, ஃபுல்லான ஆண்டவர் ஒருத்தன் செத்த பணத்தை அம்மா பணத்தை நடு வீட்டில் வச்சுட்டு 12 நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் சமூக சேவை அது இது இந்த கோயம்புத்தூர் பிஷப் சொன்ன மாதிரி சமூக சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ என்ன செய்கிறது, உன்னைய தாண்டி செய்கிறதுக்கெலாம் ஆள் இருக்குது இங்கே. இவங்க அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க, இதையும் செய்ய மாட்டேங்கிறான். வீட்டில் ஒரு வசனம் கூட கிடையாது, ஆண்டவருடைய வசனம் ஒன்றுமே இல்லை. எப்படி ஆண்டவருக்குள்ளே போவாங்க? இருளில் உள்ளே வந்து நல்லா தெரியுது, ஒரு பெரிய இருள் இருக்குது. ஒரு இடத்துல கூட இந்த இவ்வளோண்டு இடம் தான் அந்த வீட்டில் வந்து சுத்தமாக இருக்குது. சுற்றி அசுத்தமும் தூசியும் டஸ்ட்டும் கழிவும் நாத்தமும் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே நடந்துருக்காங்க. அதில் பெருமை பேச்சு வேறு. என்னைய பார்த்தா நடுங்கிடுவான். அவன் ஒரு நாள் என்கிட்ட வந்தான் நடுங்கிட்டான். மத்திய அமைச்சர் என்கிட்ட வந்தான் நடுங்கிட்டான். பேசிகிட்டு இருக்கார், பெருமையாக பேசுகிறாரு. எங்கள் மாமா வந்தான்னா ரூமுக்குள்ளே வரமாட்டேன்ட்டான். எப்படி வருவான்? நானே ரூமுக்குள்ளே வரமாட்டேன், நாத்தம் தாங்க முடியல. ஆமாம், இவர் நேர்மையான அதிகாரியா. அதில் ஒரு பெரிய பெருமை. ஏசதான் சொன்னார், நம்ம சொன்னோம்ல, நியாயப்பிரமாணத்தின்படி உன்னை நீ நீதிமானாக்க பார்க்குறதான் சொல்கிறேன். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? விபசாரம் செய்தவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. இதான் சட்டம். விபசாரம் செஞ்சியா இல்லையா, பிடிச்சிட்டோம்ல, அடித்து கொள்ளுங்கடா. என்ன பாவம் தர்மம்லாம் பார்த்துக்கிட்டு கொள்ளுங்கடா. இதான் நியாயப்பிரமாணம். ஏசு என்ன சொன்னார்? சரி சரியே கொள்ளு. முதல்ல அவங்ககிட்ட எவன் வந்து தப்பு செய்யலையோ, குற்றம் செய்யாதவனோ, அவன் கல் எடுத்து அவன் மண்டையா ஓட. அதான் இரக்கம், கிருபை. அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய நியாயம். அது இல்லை. கும்பகோணத்தில் இருக்க எல்லா கடையும் இடிச்சு விட்டாராம், கும்பகோணத்தையும் இடிச்சு விட்டாராம். ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்துகிறேன்னு. எத்தனை ஏழை குடும்பங்கள், அன்றாட பிழைப்புக்கே வழி இல்லாத குடும்பங்கள் எத்தனை இருக்கு. கணவன் ஊனமாக இருப்பான், பிள்ளைகள் உடல் சுரை சரியில்லாமல் இருப்பாங்க. அந்த பெண்ணு உழைத்து கொண்டு போய் தான் குடும்பத்தை காப்பாற்றணும். நீ நியாயத்தையும் சட்டத்தையும் கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் அடித்து தரமட்டமாக்கிட்ட. எத்தனை பேரோட வயிற்றெரிச்சல் உனக்கு சாபமாக வந்திருக்கும். எல்லாத்துக்கும் கால அவகாசம் கொடுக்கணும். அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடு, மாற்று ஒரு இடத்த கொடு, ஏதாவது வழிகளை உண்டு பண்ணிவிட்டு அப்புறம் சுத்தம் பண்ணு. இதான் நல்ல அதிகாரிக்கு, இரக்கமுள்ள அதிகாரிக்கு அடையாளம். வெறி கொண்டு போய் இருந்தானா அவன் மனுஷனே கிடையாது. இன்றைக்கி வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு துளி கூட நிம்மதி கிடையாது, ஒரு துளி கூட ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் இல்லாத வீடு எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்கணுன்னா போய் பார்த்துக்கலாம். கிறிஸ்து இல்லாத வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா வாங்க காட்டுறேன், மியூசியம். அந்த மாதிரி இருக்குது அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய வீடும். அவங்களுடைய வாழும் நிலை இருக்குல்ல, உணவு நிம்மதியாக சுத்தமான ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க முடியாது. தண்ணி பிடிக்கிற இடத்துல சேரு சகதியமாக கிடக்கு. வாஷ் பேசின் இருக்குல்ல, கொல கொல கொலன்னு கிடக்கு. இதில் பெரிய ஐஏஎஸ் அதிகாரி அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவருடைய மனைவி பெரிய டீச்சர், பிள்ளை MBA படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்குது, பொண்ணு என்ஜினியரு, பையன் IT கம்பெனியில் 1.5 லட்ச ரூபா வாங்குகிறான். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு பாருங்கள்.
இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருந்தால் சமாதானமும் சந்தோஷமும் நித்திய ஆசீர்வாதம் உண்டு. இது இப்போ புரியுதா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். மற்ற எந்த வழிகளையும் நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம். பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும். அடுத்தவன் தலையை தடவலாம். என்ன வேணால் நீங்கள் சம்பாதிக்கலாம். அதான் இயேசு ரொம்ப தெளிவாக சொன்னார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய உயிரை இழந்து விட்டால், தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்திக்கிட்டால், இஃப் யூ லூஸ் இஸ் லைஃப், உயிர் போயிடுச்சுன்னா என்ன பயன்? அதனால் அவனுக்கு என்ன பயன்? 10 கோடி ரூபா சொத்து இருக்குது, 50 கோடி ரூபா சொத்து இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணி கூட சுத்தமாக உன்னால் குடிக்க முடியாது. ஒரு ஆரோக்கியமான காற்றை உன்னால் சுவாசிக்க முடியாது. நாற்றம் துர்நாற்றம் அடிக்குது. வீடெல்லாம் செவரெல்லாம் அப்படியே பூரா பூஞ்சானம் விட்டுச்சு. ஃபுல்லாக ஒட்டடையுமா. ஒரு காசே இல்லாத தரித்திரன் இருக்கான்ல, அவன் போய் ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே குப்பையாக உள்ளே நறுக்கி வச்சு உள்ளே உட்காந்துருப்பான் பார்த்தியா, பைத்தியக்காரன். அதே மாதிரி ஒரு 5000 கொடுத்தோம்னா ஹவுஸ் கீப்பிங் கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபோன் பண்ணி வீடை ஹவுஸ் கீப்பிங் பண்ணணும் வந்தீங்கன்னா 5000 சார், ஓகே க்ளீன் பண்ணுங்கள் சொன்னால் முடிஞ்சு போச்சு. அவன் வீட்டுக்குள்ளே வந்து இதை திருடிடுவானா, அதை திருடிடுவான், இதை திருடிடுவான், இப்படியே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா அந்த மைண்ட் இருக்குல்ல. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய மனம் எப்படி புதிதாக முடியும்? இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம் மனம் புதிதாகும். அதை இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொன்னார். நீங்கள் மனம் திரும்பும்போது உங்கள் வீடு எப்படி இருக்குமா, பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருப்பே கண்டுமா இருக்குமா? அது மாதிரி நீங்கள் மறுபடியும் வழுகி போனால் அவன் போய் முன்னிலும் தன்னிலுடைய அதிகமான 7 ஆவிகளை கூட்டு வந்து அந்த வீட்டிலே குடியிருப்பான். அந்த மனுஷனுடைய பின்னிலைமை அவனுடைய முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துக்குள் வந்துட்டாலே பெருக்கி ஜோடிக்கப்பட்ட வீடாக நீங்கள் மாறிடுவீங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரலேனா இதே நிலைமையில தான். ஒரு பிக்சோரியலாக ஆண்டவர் காமிச்சார் நேற்று. லவ் யுவர் எனிமீஸ். இன்னைக்கு டைட்டில், நோவேர் டிட் த லார்ட் டீச் ஹேட்ரட் ஃபார் ஒன்ஸ் எனிமீஸ். ஒருவனுடைய எதிரியை அழித்து சபித்து நாசம் பண்ண வேண்டும் என்று எங்கேயுமே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லவே இல்லை. அப்போ கடவுள் இப்போ உங்களுக்கு வந்துட்டார், ஏசு கிறிஸ்து அன்பாக இருக்கார். அப்போ முந்தின காலத்தில் வெட்டி கொலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, அப்போ அவங்க கடவுளுக்கு ஒரு புத்தி இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்றுமே யாரையும் அழிக்க சொல்லவே இல்லை. காயினை ஆபேலை காயின் கொல்லும்போது கூட ஏன் கொண்டன்னு கேட்டார். யாரையுமே கொல்ல சொல்லலை. உங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அப்படி நீங்கள் எழுதிக்கிட்டீங்க. எதிராளிகள்லாம் போய் கொல்ல சொன்னீங்க. இல்லைன்னா உன்னை கொல்லக்கூடிய நிலைமை கொண்டு வந்து நீ நிப்பாட்டிக்கிட்ட. நீ செஞ்சதுனால. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸோடஸ் 23:4 indicates just opposite. If thou meet thine enemy's ox or his ass going astray, thou shalt surely bring it back to him. இப்போ என்ன சொல்கிறான்? உன்னுடைய எதிராளியினுடைய எருதோ அல்லது கழுதையோ அப்படியே அவங்க பந்தையை விட்டு அங்கிட்டு போகுதுன்னா அதை கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு இருக்குது. ஜீசஸ் டிஃபைன்ட் our enemies as those who curse us. இயேசு கிறிஸ்து நம்முடைய எதிராளிகளை என்ன சொன்னார்னா, நம்மளை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் எதிராளிகள் என்று சொன்னார். நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நமக்கு சாபம் விடுறாங்களோ அவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி காண்பித்தார் என்றால், உங்களுடைய எதிராளிகள். ஜீசஸ் டிஃபைன்ட் our enemies as those who curse us, hate us and exploit us selfishly. நம்மை தங்களுடைய சுயநலத்துக்காக தவறாக பயன்படுத்துகிறவர்கள் எல்லாம் எதிரிகள். அதான் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நேற்று என்ன நடக்குது? அப்படியே அடுத்தவர்களை தவறாக பயன்படுத்தி, அவருடைய நேரத்தை தவறாக பயன்படுத்தி, அவருடைய உழைப்பை தவறாக பயன்படுத்தி, அவர்களுடைய பணத்தை தவறாக பயன்படுத்தி தாங்கள் செழிப்பாக இருக்க நினைப்பது. அவர்கள் நிச்சயமாக அவங்களுடைய எதிரிகள். அவங்க என்ன சொன்னார்? அவர்களை, since Christian love is an act of the will and not simply an emotion, he has the right to command us to love our enemies. கிறிஸ்துவ அன்பு என்பது ஒரு எமோஷன் அல்ல. ஐயோ பாவம் என்ன கண்டிஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமே, நான் தவிக்கிறேனே, இந்த எமோஷன் கிடையாது. நல்லா சிந்தித்து இது தேவனாலே ஆனது, இவர்களை எப்படி தேவனுக்குள் வழி நடத்துவது, அவன் செஞ்ச பாவத்துக்கு நாசமாக போகிறான் அப்படிலாம் சொல்லக்கூடாது.
நல்ல சிந்தனை உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஆண்டவருடைய வழிகளை விட்டு போயிட்டுருக்கீங்க. தயவுசெய்து ஆண்டவருடைய பக்கமாக திரும்ப, நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் எத்தான் சொல்கிறார். ஏன் இப்படி இருக்கிறீங்க? கருணையுள்ள விதத்திலே ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். அன்பினாலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். He has the right command to us to love our enemies. After all, He loved us when we were His enemies. நாம் கிறிஸ்துவை அறியாதவர்களாக, கிறிஸ்துவை பற்றி நம்மை பலமுறை சொல்லியும் நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்த போதும் ஒரு நொடி கூட நம் மீது இருந்த அன்பை அவர் மாற்றவில்லை. இன்று வரை நம்மில் நேசமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உதவி செய்கிறாரா இல்லையா? கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் நம்மளோடு கூட பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். நாம் கேட்பதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை கர்த்தரே தெய்வம், மகாதேவனும் மகாராஜாவுமாக இருக்கிறார். நம்ம சாதாரண ஒரு புழு மாதிரி, தூசி மாதிரி நாம் சொல்வதே அவர் நமக்காக செய்து கொடுக்கிறார். இந்த விசுவாசமும் இந்த அன்பும் தேவன் நம்மத்தில் இருந்தால் எப்படி நாம் தேவனை விட்டு வழி விலகி போவோம்? ஆனால் இது எதுவுமே இல்லை. அதான் ரொம்ப வேதனை. நாம் இப்படி துரோகிகளாக இருக்கும்போது அவர் நம் மீது அன்பு கொண்டதினாலே நாங்கள் பார்க்கும் இடத்தில், எல்லா இடத்திலுமே அவருடைய இயேசுவின் அன்பை நாம் சொல்ல வேண்டும். உங்களுக்காக நம்ம என்ன செய்கிறது? ரொம்ப வேதனையான ஒரு நிலைமையில் இருக்காங்க. We may show this love by blessing those who curse us, doing good to them and pray for them. நம்மை சபிக்கிறவர்களுக்காக நாம் அவர்களை ஆசீர்வதிக்கும் அளவுக்கு நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது அப்படி அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தாலும். இவர்கள் ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவிடம் கேளுங்க. தனிப்பட்ட முறையில் போய் பேசுங்க. ஆண்டவரே, என்ன இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா என்னென்ன காரணத்தினால அப்படி இருக்காங்க, ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். அந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். 10 கோடி 50 கோடி பணம் இருக்குது, ஒரு 5000 கொடுத்தா வீடு சுத்தமாகிடும். ஒன்றும் இல்லை, விருப்பம்தான், மனதோடைய எண்ணம் தான். அதுதான் சாதாரண மக்கள் என்ன சொல்கிறாங்க, மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, ரெண்டுமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுத்தமாகணும்னு நினச்சா தானே இது பண்ண முடியும். ஐயோ, நம்ம வீடு இப்படி இருக்கே, எப்படியா சுத்தம் பண்ணணுமே, என்ன பண்ணுறது, என்னால் சுத்தம் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுறது. பையன்கிட்ட சொல்லி சுத்தம் பண்ணால் கேட்பானா, அவன் கேட்க மாட்டேங்கிறான். பேரண்ட்டை சொல்லி பார்ப்போமா, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி எப்படியாவது வீடை சுத்தம் பண்ணலாமா, இல்லை சுத்தம் பண்ணுறதுக்கு யாராவது ஆள் கிடைப்பாங்களா. சுத்தம் பண்ணணும்னு எண்ணம் வந்துருச்சுன்னா இப்படி பல விதங்களை நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீர்கள். எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் சுத்தம் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகும். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகும். அப்போ சிந்தனை, மனம் மாறும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, எனக்கெல்லாம் அது பிடிக்காது, எனக்கெல்லாம் அது பிடிக்காது, எனக்கெல்லாம் அது பிடிக்காது, இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பிடிக்கவே பிடிக்காது. இதான் மனம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. ஏன் பிடிக்காது? நான் முயற்சி செய்து பார்த்தா என்ன? ஏன் என்னால் முயற்சி செய்ய முடியல? என்னுடைய மனம் எனக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு விரும்பின பாதையில் நான் போகணும்னு நினைக்கிறேன்னா? ஆண்டவருடைய சித்தம் என்ன? இப்படி பலதை நீங்கள் யோசனை பண்ணிருப்பாங்க. நான் இந்த உலகத்திலே வாழ்வது எனக்காக வாழ்கிறேனா, அல்லது ஆண்டவருடைய சித்தத்திற்காக வாழ்கிறேன்? ஆண்டவரே, நான் என்ன படிக்க நீர் சித்தமாக இருக்கிறேன், உமக்கு சித்தமானதை செய்ய என் மனதை நான் செலுத்தப் போகிறேன், அதுக்கு வர தடைகளை எல்லாம் நீ நீக்கி போ. உங்களுடைய மனம் எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது எல்லாமே மாறும். உங்களுடைய வாழும் சூழ்நிலை மாறும், உங்களுடைய செயல்களிலே மாற்றம் வரும், உங்களுடைய சிந்தனைகளிலே மாற்றம் வரும். இதுதான் கல்வியினால் ஆன பயன் என்ன? திருக்குறள்லேருந்து, நாலடியார்லேருந்து, 8 தொகையிலேருந்து, 10 பாட்டிலேருந்து எல்லாம் என்ன சொல்ல வராங்க? ஒரு கல்வி ஒரு மனிதனுக்கு எதுக்கு தேவை? ஒரு மனிதனுடைய குழந்தையாக பிறக்கும்போது ஒரு மனிதனுடைய மனம் கரடு முரடாக இருக்கிறது, பண்படுத்தப்படாத நிலமாக முட்புதர்கள் நிறைந்ததாக இருக்கிறது. கல்வி கற்கும்போது உங்களுக்கு நல்ல குணம் வருகிறது, சிந்திக்கும் திறன் வருகிறது. இதான் பார்ன் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க? எடுக்கேட்டட், நாலேஜபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் கல்வியினால் கற்று தேர்ந்தவர்கள். சில பேர் பிறக்கும்போதே உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க. அதான் டாக்டர் அம்பேத்கர், பெரியார், கலைஞர் கருணாநிதி, அண்ணா, இப்படி பல, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், இப்படி நிறைய உலகத் தலைவர்கள் இருக்காங்க. பிறக்கும்போதே சிந்தனை நிறைந்தவர்கள். இவர்களோடு இயேசுவை ஒப்பிடக்கூடாது. அவர் இறைமகன், அவர்தான் இறைவன்.
அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? நியாயப்பிரமாணத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பைபிளில் சொல்லுற 10 கட்டளைகளை பின்பற்றணுமா பண்ணக்கூடாதா? பின்பற்றியே ஆகணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் உள்ளவராயிரு. பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் பொருள் என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள். நியாயப்பிரமாணத்தையே நீக்கிட்டு எல்லாரும் குற்றவாளிகளிடம் போனால் நியாயப்பிரமாணம் சொல்லுது யாரெல்லாம் குற்றவாளி யாரெல்லாம் குற்றவாளி இல்லைன்னு சொல்லுது. ஹெல்மெட் போட்டு போகணுங்க சார், ஹெல்மெட் போடாதவங்களாம் அந்த போய் இல்லையா குற்றவாளி தான் சொல்லுது இல்லையா? சார் என் தலையில் ஒரு பெரிய கட்டி, ஒரு கேன்சர் கட்டி இருக்குது சார், ஹெல்மெட் என்னால் போட முடியாது. யோ பய ஹெல்மெட் போடக்கூடாதுன்னு சட்டத்துப்படி குற்றம் 1000 ரூபா ஃபைனல் கட்டு. இதான் நான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. குற்றவாளி ஆக்கிறோம் சார், வலி என்னால் தாங்க முடியாது, ஹெல்மெட் போட முடியாது, அதெல்லாம் தெரியாது, பைக்கில் வராது, அப்போ நடந்து போ. இதுதான் சட்டம். அப்போ இங்கே இரக்கம் எங்கே செயல்படுகிறது? கோர்ட்டுக்கு போய் சொன்னோடனே நீதிபதி சொல்லுவார், யோ அவரால் போட முடியாது, ரிலாக்ஸேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த அதிகாரியை கொடுத்துருக்கலாம்ல. இதுதான் இயேசுவினுடைய நியாயப்பிரமாணம். ஆகவே நியாயப்பிரமாணம் இருக்குது. உங்களுடைய எதிராளிகளை எல்லாம் கொன்று அப்படின்னு யூதர்களை கொண்டுகிட்டு இருக்கான். தோராளாக தான் சொல்லியிருக்கு, அதனால் பாலஸ்தீனியர்களை எல்லாம் போட்டு கொல்லாமல் விட மாட்டோம். உடனே உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் இதுக்கு ஆதரவாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு எதிராக வரும் அத்தனை பேரும் நாசமாக பார்க்க கடவுது இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு கிடக்கான். பிஷப்லேருந்து மாடரேட்டர்லேருந்து எல்லா பயிலும் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று தெரியுமா உங்களுக்கு? எதிரான இருக்கிற ஒரு குழந்தைய கழுத்தெடுத்து சாவடிக்கணும்னு சொல்லி ஏசு எங்கன்னா சொல்லியிருப்பாரா? ஒருத்தன் கூட அறிவு இல்லை. இரக்கம் சிந்தனை எங்கே போச்சு? அப்போ அதுக்கு வந்து அவன் வந்து குண்டு போடுவான், நான் சும்மா இருக்கணுமா? எப்படியா குண்டு போடுவான்? நீ தேவனுக்கு பயந்தவனாக இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வழிகளை கை கொள்ளும் போது எப்படியாவது குண்டு போடுவானா? ஏன் சாலமோன் காலத்திலே அவனுக்கு எதிராளிகளே இல்லாமல் சமாதானத்தை கட்டளையிட்டார். அப்படி கட்டளையிட்ட தேவன் இப்பொழுது கை முடங்கி போச்சா? உங்களை ரட்சிக்கும்படி என்னுடைய கரம் முடங்கி போகல. உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையாக மேகமாக மறைத்திருக்கிறது. அந்த விசுவாசமே வராது. அவன் குண்டு போட்டால் நம்ம குண்டு போட்டு தான் சார் ஆகணும். ஆமாம், எங்கள் சர்ச்சில் கூட சொன்னாங்க, கேமராவெல்லாம் அங்கங்கே வச்சு எவன் பிரச்சனை பண்ணுறான்னு அப்படியே ரெக்கார்டிங் பண்ணி கோர்ட்டில் போட்டுடணும். கோர்ட்டில் போட்டு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜி இருப்பார். அவர் யார் இருப்பார்? இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாத ஒருத்தர் இருப்பார். அப்படியா பிரச்சனை பண்ணிக்கிறீங்களா? நீ ஒரு 15 நாள் உள்ளே போ, நீ ஒரு 15 நாள் உள்ளே போ, போய் களி தின்னாதான் அறிவு வரும். நீதிமான்கள் பூமியை நியாயந்திருப்பார்கள் என்று தெரியாதா அவங்களுக்கு? தான் பைபிள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இயேசு கிறிஸ்து பவுலோட காலத்துலேருந்து 1960ஆம் நூற்றாண்டிலிருந்தே 60ஆம் ஆண்டிலிருந்தே இயேசு கிறிஸ்து இந்த இரா அந்த சரித்திரம் ஆரம்பித்த 60ஆம் நூற்றாண்டு வழக்கு போய்கிட்டு இருக்கு. இவன் போய் அங்கே கேஸ் போடுறான், அவன் போய் இங்கே கேஸ் போடுறான். இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கும் போன வாரம் கூட புதுசாக ஒரு கேஸ் போட்டிருக்கான் கொண்டு போய். எப்படி இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய எதிராளிகளை மன்னியுங்கள். இயேசு என்ன சொன்னாரோ அவருடைய கிரியைகளை செய்யுங்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், அப்பொழுது வெற்றி அடைவீர்கள். இல்லை என்றால் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் உங்களை நாசமாக பண்ணுவார். இது கிடையவே கிடையாது. ஆண்டவர் உங்களை அழித்து போடுவார், கிடையவே கிடையாது. ஆண்டவர் உங்களை இல்பொருளாக்கி போடுவார், கிடையவே கிடையாது. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் துன்பத்திற்கு ஆளாக்க மாட்டார். உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் போய் அழிவீர்கள். அதான் இயேசு சொன்னார், உங்களுடைய பாவத்திலே சாவீர்கள் அப்படி சொன்னார். இதில் வந்து தேவன் உங்களை நாசமாக்கி போடுவார். நீங்கள் ஆண்டவருடைய வழிகளை விட்டு போனால் உங்கள் கண்ணை நோண்டி விடுவார். சாமி கண்ணை குத்திரும், இதெல்லாம் கிடையவே கிடையாது. சாமி ஒருபோதும் கண்ணை குத்தாது, ஒருபோதும் உங்களை முடமாக்காது, ஒருபோதும் உங்களை பாடுபடுத்தாது. நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். வேகமாக ஓட்டக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. வேகமாக ஓட்டினா நேராக கவர்னர் வந்து நில்லு, நீ ஏன் வேகமாக ஓட்டினா உன் கண்ணை நோண்டுறேன் அப்படின்னு கவர்னர் வந்து நோண்டிக்கிட்டு இருப்பாரா? இல்லை சீஃப் மினிஸ்டர் வந்து நோண்டுவாரா? நீ வேகமாக போய் பேரிகார்டில் இடித்து மண்டை பொழந்து சாவ. உன்னுடைய தப்பிதங்களினாலே நீ சாவாய். இதான் விஷயம். இதுதான் தேவனுடைய நியாயப்பிரமாணம். இதுதான் உலகத்தில் எங்கே இருக்குது? அதான் சாலமோன் சொல்கிறான், ஞானம் வீதிகளில் நின்று கூக்குரல் இடிக்கிறது, அதை பார்த்து கற்றுக்கொள்ளியா. வானத்தில் ரோட்டில் தெருவில் நின்று ஞானம் இருக்கியா? ஆண்டவருடைய கிரியைகள் பூமி எங்கும் நிறைந்திருக்கிறது. வானமண்டங்களும் அவருடைய கிரியைகளை விவரிக்கின்றன.
என்ன விஷயம்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பிடிச்சி கூட சொல்வார். ஆகவே ஆண்டவர் விட்டு வழி விலகி போகிறவர்களை நீங்கள் பார்த்தால் அதன் மீது பரிதாபம் கொள்ளுங்கள், பட்சதாபம் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்திலே அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவள் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள். பைபிள் சேஸ் நீதிமொழிகள் 25:21-22 இஃப் யுவர் எனிமி இஸ் ஹங்க்ரி, உன்னுடைய சத்துரு பசியாக இருந்தால் கிவ் ஹிம் ஃபுட் டு ஈட், அவனுக்கு ஆகாரம் கொடு. இஃப் ஹி இஸ் thirsty, அவன் தாகமாக இருந்தால் கிவ் ஹிம் வாட்டர் டு ட்ரிங்க், அவன் தாகத்திற்கு தண்ணீர் கொடு. இன் டூயிங் திஸ், இப்படி செய்வதனாலே யூ வில் ஹீப் பர்னிங் கோல்ஸ் ஆன் ஹிஸ் ஹெட், அவன் தலையின் மேல் எரிகிற அக்கினி தழல்களை குவிப்பாய். அந்த லார்ட் வில் ரிவார்ட் யூ. அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். நீங்கள் இப்படி இருக்காருன்னா அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவன் செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறான், நாசமாக போட்டோம். யாருக்கு உதவி செஞ்சான் அந்த காலத்தில்? அவங்க அப்பனும் அப்படி இருந்தால், அவங்க ஆத்தாலும் அப்படி இருந்தால், அப்படி நீங்கள் நியாயம் தீர்க்கக்கூடாது. இன்றைக்கு அவர்கள் உங்களிடத்தில் என்ன உதவி கேட்கிறார்களோ அதை செய்யுங்கள். ஆண்டவருடைய அன்பை கொடுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருங்கள். உங்களுடைய பரமபிதா பூரண சற்குணம் உள்ளவராக இருக்கிறார். நீங்களும் பூரண சற்குணம் உள்ளவராக இருங்கள். உங்களை அவர்கள் தவறாக பயன்படுத்த வந்தால் ஆண்டவர் அப்படியே கையை பிடிச்சு தள்ளிவிடுவார். இந்த பக்கமாப்பா, அவன் உன்னை தவறாக பயன்படுத்த பார்க்குறான் அப்படின்னு தடுத்துடுவார். அவன் உன்னை ஏமாற்ற நினைத்தால் ஆண்டவர் உங்களோடு இருக்கார். அவன் உன்னையெல்லாம் ஏமாற்ற முடியாது. அவன் இந்த விஷயத்துக்காக கேட்குறான், அதை சொல்லிடு. ஏன்னா நீங்கள் என்னை போய் ஏமாற்றிட்டு வேண்டாண்ணே, நீங்கள் இப்படி போங்கண்ணே அப்படின்னு சொல்லு. ஆண்டவருக்கு எந்த நேரத்தில் எதை பேசணும்னு உனக்கு இந்த நேரத்தில் இதை பேசுங்கள் என்று உங்களுக்கு ஆவியானவர் வழி நடத்துவார்னு இயேசு சொன்னார். நீங்கள் ஆண்டவரிலே வாழ்ந்தால் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது, யாரும் உங்களை தவறாக பயன்படுத்த முடியாது. அப்போது நம்ம பெரிய அதிகாரம் உள்ளவர்களாக பெரிய ஞானம் உள்ளவர்களாக இல்லை. ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப அறிவாளி. எதாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு சொல்லிக்கிறோம். எங்கள் அப்பாட்டுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் இப்படி மாறணும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது என்னை ஏமாற்ற யார் வந்தாலும் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லட்டுங்களா அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அப்பா செத்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் சொல்லுவேன், அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டுங்களா சார் அப்படின்னு. அப்படியா, சரி சார் கேட்டு சொல்லுங்கள். அப்போ நம்ம ஏமாற்ற வந்தவன் விலகி போயிடுவான். நான் எங்கள் அப்பா ஆண்டவர்கிட்ட கேட்பேன், அனுப்பா இது மாதிரி சொல்கிறான், என்னை ஏமாற்ற பார்க்குறான், நல்ல வழி பார்க்குறானா, இவன் எதுக்கு சொல்கிறான் அப்படின்னு கேட்டோன்னே ஆண்டவர் சொல்வார், இன்னென்ன காரியம் நடக்குது, இன்னென்ன வழிகளில் அவனை ஏமாற்றுவான், பண ஆசை உள்ளவனாக இருக்காத இருந்தால் இவன் ஏமாற்றிடும். அப்போ எனக்கு வேண்டாம் ஆண்டவர் வெளியே இல்லை சார், சரியாக வராது சார் எனக்கு அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்படிங்களா சரி ஓகே போயிடுவோம். நீங்கள் எதை செய்தாலும் புதுசாக ஒரு ஆஃபர் கொடுக்குறோம், இந்த இடம் உங்களுக்கு நல்லா லாபகரமாக இருக்கும், அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களை ஏமாத்துறவன், உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவன் ஓடி போயிடுவான். உங்களை தவறாக பயன்படுத்திக்கிறவன் நம்ம எந்த அப்பாட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டோம்னா அவருக்குள் சகல ஞானமும் அடங்கி இருக்கிறது. அதான் இன்றைய சிந்தனை. இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? ப்ரே ஃபார் an enemy and pray for God to give a love for that person. உன்னுடைய எதிரி யாராவது ஒருத்தன் தானே அவனுக்காக ஜெபியுங்கள். தேவனுடைய அன்பை அவர்கள் கொடுப்பதற்காக நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள். இதுதான் இன்றைய சிந்தனை.